வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஐக்யூ நியோ 10R இந்த பர்டிகுலர் மொபைலோடைய ஒரு ஷார்ட் ரிவ்யூ அண்டு ஒரு ஃபார்மட் அடிக்கிறது எப்படிங்கிறதையும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட இருக்கிறது 8GB RAM 256GB வேரியன்ட். இதில் UFS 4.1 ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அக்யூரசி நல்லா தான் இருக்குது. பட் ஃபாஸ்ட் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எத்தனை அப்டேட்ஸ் கொடுத்தாலுமே டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. ஆப் ஓப்பனிங் டைமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே நமக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்டு பிரைட்னஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டில் தான் இந்த மொபைல் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்ச் அப்டேட் அண்ட் ஏப்ரல் அப்டேட் இது ரெண்டு தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கு முன்னாடி பிப்ரவரி வரைக்கும் இருந்த அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருந்தது. மார்ச் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த நெட்ஒர்க்கில் ஒரு சில இஷ்யூஸ் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஏப்ரலில் ஸ்லைட்லி கண்டினியூ ஆகிற ஃபீல் தான் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்போயாவது உங்களுக்கு நெட்ஒர்க் டிலே ஜியோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லாட்டி நெட்டை திரும்ப நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டேட்டாவே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் எப்போ ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஏதாவது கண்டென்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்படி இல்லாட்டி அந்த யூடியூபே ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நெட் ஆனில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம சரியாக பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் பார்த்திங்கன்னா மார்ச் அப்டேட்டில் நீங்கள் சூப்பராக அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பக் இல்லாமல் தான் இருந்தது. ஏப்ரல் அப்டேட்டில் ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும், டோட்டலாக இல்லைன்னு சொல்ல முடியாது. பேட்ரி பேக்கப் பார்த்திங்கன்னா இருக்க நமக்கு கொஞ்சம் டைமிங் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒன் டே ஒரு 6 hours 7 hours சாலிடாக கிடச்சிது. இப்போ ஒன் டே 2 hours தான் வந்து எனக்கு சாலிடாக கிடைக்குது. ஒருவேளை நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா தாராளமாக ஒன் டேக்கு மேலே உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஹெவியான யூஸராக இருந்தீங்கன்னா ஒன் டேயில் உங்களுக்கு சார்ஜ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஆவரேஜான ஒரு லைட் யூஸர் தான். ஸோ எப்போயாவது நான் நெட்ஒர்க் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி டைமில் எனக்கு ஒன் டே ப்ளஸ் பேட்டரி லைஃப் ஓகேவாக இருக்குது. பட்டு இது வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு பேட்டரி ஹெல்த்து பார்த்திங்கன்னா 98% இருக்குது. ஸோ உங்களில் சில பேருக்கு 1 இயருக்கு அப்புறமும் 100% இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 1 இயர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் 100%னா சூப்பரான விஷயம். எனக்கு 1 இயர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 98% இருக்குது. அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் நான் எனேபிள் பண்ணிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு 50 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஏறிடும் இப்போ வரைக்கும். பட் சார்ஜ் போடும்போது மொபைலும் சூடாகும், அடாப்டரும் சூடாகும். ஸோ கேமரான்னு தேடினா ரியர் கேமரா நல்லாயிருக்கு அண்டு செல்ஃபி கேமரா சுமாராக இருக்குது. பட் 1 இயருக்கு அப்புறமும் கேமராவோடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா டே லைட்டில் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அண்டு லோ லைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா ரியர் கேமரா ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கேமரா சென்சார் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதே சேம் சென்சார் ஐக்யூ அண்டு விவோடைய எக்கச்சக்கமான டிவைசஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரியல்மி டிவைஸ்லேயும் இருக்கும். அண்டு செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. 4K 30ல் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். பட் செல்ஃபியோட அவுட்புட் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா நல்லா இருக்குது, பட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆவரேஜ் லெவலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ செல்ஃபியில் உங்களுக்கு அந்த பிளாக் டாட்ஸு பிளாக் மோல் இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண மாதிரி தான் காமிக்கும். இருந்தாலும் ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா நல்லா தான் இருக்குது. ஸோ ரியர் கேமராலையும் உங்களுக்கு 1x 2x 5x வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளான ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் லெவலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது. பட் இதில் இருக்கிற 8 MPக்கான அல்ட்ரா வைடு பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. 8 MPக்கு அல்ட்ரா வைடு கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். மெயின் கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதில் டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் நீங்கள் 5x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா அவுட்புட் நல்லாயிருக்கு. இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் உடையாத அளவுக்கு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ரியர் கேமரா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என்ன தான் டீட்டெயில்ஸ் லெவல் சூப்பராக இருந்தாலும் உங்களுக்கு கலர் அக்யூரசின்னு வரும்போது கலர்ஸை வந்து பூஸ்டப் பண்ணாது. ஸோ இருக்கிற கலர் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நேச்சுரலுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கலர் டோன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லான அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்தோன்னே இம்ப்ரெசிவாக இருக்காது. நீங்கள் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் எடுத்திங்கன்னா அது வேணால் மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் லாங்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
நல்லா தான் இருக்கும். பட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி இல்லை நேச்சுரலுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ரியர் கேமராவோடைய ஃபோக்கஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ 1 இயருக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸிங் நம்ம எங்கே டேப் பண்ணுறோமோ அங்கே கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது. நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிக்சரோடைய அவுட்புட் சூப்பராக இருக்கணுன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இல்லை அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு தோணுச்சுன்னா அங்கே டேப் பண்ணிங்கன்னா அதோடைய குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்குது. பட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரை ஃபுல்லாக பிளர் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுது. டெலஃபோட்டோ லென்ஸு கிடையாது, அது ஒன்று கொடுத்துருக்கலாம். ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்குது டே லைட்டில். ஸோ டே லைட் மட்டும் இல்லாமல் லோ லைட்டோடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரியர் கேமரா ஓரளவுக்கு நல்ல அவுட்புட்டே கொடுக்குது. நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாக சன்லைட்டில் எடுத்த மாதிரி ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. ஸோ இருந்தாலும் ஐபி ரேட்டிங் 65 தான் இருக்குது, அதையாவது கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்டு குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. ஸோ ஐபி ரேட்டிங் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தரமாக கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஹீட்டிங் பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ஹீட்டிங்லாம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இருக்கா இல்லை ஹீட்டிங்கால் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஹீட்டிங்கால் இஷ்யூஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ ஹீட் ஆகும் சம்டைம்ஸு, பட் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது எப்போயாவது நமக்கு டவர் சரியாக கிடைக்கல அப்படின்னா மேபி ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் ஹீட்டிங் பிரச்சனை இதில் இல்லை. ஸோ கேமரா யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ஹீட்டிங் இல்லை, பட் சார்ஜ் போடும்போது கொஞ்சம் சூப்பராக ஹீட் ஆகும். சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் கொஞ்சம் லவுடாக இருக்கும். டாப்பில் பார்த்திங்கன்னா செகண்டரி ஸ்பீக்கர், அதாவது இந்த ஏர்பீஸ் தான் நமக்கு செகண்டரி ஸ்பீக்கராக செயல்படுது. ஸோ அது வந்து நமக்கு அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா சொல்ல முடியாது, சுமாராக தான் இருக்கும். பாட்டமில் இருக்கிறது நல்லா லவுடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் இருந்தாலும் மற்ற டிவைஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஓகே, இப்போ நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட்டை பார்த்துருவோம். ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நமக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் நமக்கு ரீசெட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் தேர்ட் ஒன் எரேஸ் ஆல் டேட்டா. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா ஃபுல்லாகவே வந்து ரீசெட் ஆகும். ஸோ அதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா எரேஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த எரேஸை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் நமக்கு பின் நம்பர் கொடுக்குற மாதிரி கேட்கும். ஸோ அந்த பின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது நீங்கள் ஆப்ஷன் கேட்கும், அது கொடுத்த உடனே எரேசிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எப்போ நமக்கு எரேசிங் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமில் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது பேட்ரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க. ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் வந்து அடாப்டர் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பேட்ரி பேக்கப் அட்லீஸ்ட் ஒரு 80 வச்சிங்க. ஸோ இந்த மாதிரி ரீசெட் ஆகும்போது பவர் பட்டன், வால்யூம் பட்டன் எதையுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில் ஹார்ட் ரீசெட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட் ரீசெட் பண்ணலாம். இது வந்து சாஃப்ட் ரீசெட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். இருக்கிற எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு டோட்டலாக கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிட்டு ஒரு புதிய மொபைல் மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பூட்டப் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி செட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஆட்ஸு அண்டு கிளான்ஸு அதெல்லாம் வராமல் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. ப்ரீ ஆட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஓகேன்னு கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட்டு இதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 10R அவைலபிள் இல்லை. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஐக்யூ ஸ்டோரில் ரீஃபர்பிஷ்டு மொபைல் கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ அதில் ஐக்யூ நியோ 10 உங்களுக்கு ஒரு 20,000லேருந்து 22,000 25,000 கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐக்யூவோடைய அஃபிஷியல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 55 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஐக்யூ நியோ 10 நான் ரீசெண்டாக அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். பட் அதில் எனக்கு அந்த சார்ஜர் அடாப்டர் கிடைக்கல. பட் ஒரு சில பேருக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுறீங்க. ஸோ இதோட யூசர் ரிவ்யூன்னு நிறையா பேர் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ எது எப்படியோ ஒரு புதிய மொபைல் ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஐக்யூ நியோ 10R நீங்கள் யூஸ்டு மொபைல் வாங்குறத விட ரீஃபர்பிஷ்டு வாங்கினீங்க அப்படின்னா 1 இயர் வாரண்ட்டி கிடச்சிரும். ஸோ ஒரு புதிய மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக.
ஓகே, இப்போ இந்த ஐக்யூ நியோ 10R ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஆரிஜின் ஓஎஸ் நம்ம பூட் அப் பண்ணுறோம். ஸோ இது அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் வரும். ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து எல்லாமே ஓகே கொடுத்தா தான் உள்ளே போகும். ஸோ இந்த செட்டப் யூஸிங் அனதர் டிவைஸ் இது வேணும்னா நீங்கள் கொடுத்தாங்க, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் நெட்வொர்க், இது நான் வந்து செட்டப் ஆஃப்லைனில் கொடுக்குறேன். அண்டு செட் அன்லாக் மெத்தடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். கூகுள் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே வந்து டிசேபிள் பண்ண முடியாது, எல்லாமே நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்தா தான் உள்ளே போகும். ஸோ அடுத்ததாக சென்ட் யூசேஜ் டயக்னோஸ்டிக் டேட்டா. ஸோ இது நீங்கள் மேபி அக்ரி அண்டு டிஸ்அக்ரி எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து நல்லா டீட்டெயில்டாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ ஸ்மார்ட் அப்கிரேட் தேவையில்ல. ஸோ அதை தேவையில்லைன்னு கொடுத்தாலும் திரும்ப வந்து ஆப்ஷன் கேட்டுக்கிட்டே இருக்குது. அண்டு ஆட்டோ டவுன்லோடு அதுவும் நமக்கு தேவையில்ல. ஸோ குளோபல் சர்ச் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ், ஸோ இது நமக்கு தேவையில்ல. லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் இதுவும் தேவையில்ல. பட் இதெல்லாம் நீங்கள் தேவையில்லைன்னு கொடுத்தாலும் திரும்ப நம்மளை அப்பப்போ கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணுதோ ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த கெஸ்டர் நேவிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் 3 பட்டன் நேவிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ நமக்கு பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ என்டர் ஆரிஜின் ஓஎஸ்ன்னு சொல்லுது. ஓகே, இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மொபைல் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நமக்கு கூகுள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதில் நீங்கள் செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு பவர் பட்டனுக்கான அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பவர் மெனுங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது எனேபிள் ஆகிடும். ஸோ இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பவர் பட்டன் அதுக்கான ஃபங்க்ஷனை செய்யும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் சேர்த்து வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அடுத்தது ஸ்டாண்டர்டாக நீங்கள் செய்ய வேண்டியது டபுள் டேப் பண்ணுறது, மற்ற விஷயங்கள். இந்த ஸ்வைப் பண்ணால் குளோபல் சர்ச் தான் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக மாற்றுறது. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றிடுங்க. ஸோ நாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது இதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ரேம் அண்டு ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தோம்னா நமக்கு டோட்டல் 256, அதில் பார்த்திங்கன்னா அவைலபிள் 229.7 GB இருக்குது. கிட்டத்தட்ட யூஸ்டு பார்த்திங்கன்னா 26.3 GB கிட்ட யூஸ் ஆகிருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 30 GB நமக்கு வேஸ்ட் ஆகிடுது. அதனால் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் 256 GB வாங்குங்க, இல்லை அதை விட அதிகமாக இருக்கிற ஸ்டோரேஜை பை பண்ணுங்கள். உங்களில் யாருக்காவது மே மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்து கிடச்சிருந்து அதை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.